வணக்கம் நண்பா. இது நம்ம எஸ்எஸ் இன்ஃபோ சொல்யூஷன் சாஃப்ட்வேர் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதில் இது சாஃப்ட்வேர் பட்டாசு கடைகளுக்கான பில்லிங் சாஃப்ட்வேர். நம்ம எஸ்எஸ் இன்ஃபோ சொல்யூஷனில் பட்டாசுகளுக்கான பில்லிங் சாஃப்ட்வேர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பட்டாசு கடைகளுக்கு சில அவங்களோட அந்த பில்லிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும். அது ஒவ்வொரு கடைகளுக்கு மாறுற மாதிரி இருக்கலாம். அதிகபட்சமாக சேமாக இருந்தாலுமே இந்த டிஸ்கவுண்ட் கழிக்கிற விதமாக இருக்கட்டும், ப்ராடக்டோட அந்த ரேட்டு மெயின்டைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் கடைகள் கண்டிப்பான முறையில் வித்தியாசப்படும். சிலர் டிஃபால்ட்டாக இவ்வளோ டிஸ்கவுண்ட் தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கழித்து மறுபடியும் ஒரு டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் சரி, பில்லிங் ப்ரொசீஜர் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எஸ்எஸ் இன்ஃபோ சொல்யூஷன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் கூட பட்டாசு கடைக்கான ஒரு சாஃப்ட்வேரோட மாடல் தான். இதான் அவங்களோட லாகின் ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே செலக்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. 2 கம்பெனி இருக்குது. ஒன்று ஆனந்த் ட்ரேடர்ஸ், இன்னொன்று சிபா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது. இது நார்மலாக 2 லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கான ஒரு டெமோன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நம்ம மல்டிபிள் லைசன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ எவ்வளோ கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாகின் நம்ம எந்த கம்பெனிக்குள்ளே போய் நம்மளோட பில்ஸ் எல்லாம் என்ட்ரி போட போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பர் ஆஃப் கம்பெனி சொல்லியாச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே, இப்போ பார்த்துடலாம். இப்போ முதல்ல நான் ஆனந்த் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, ஸோ இதான் நம்மளோட பில்லிங் சாஃப்ட்வேரோட மெயின் ஸ்க்ரீன். ஸோ இது மெனு ஸ்டைலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு ஒரு மெனு, பில், இன்வாய்ஸ், ரிப்போர்ட் அண்ட் கிஃப்ட் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாண்டர்டான ஒரு மெனுஸ் இருக்குது. இதில் மாஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஃபால்ட்டாக முக்கியமான அந்த ப்ராடக்ட் என்ட்ரி ப்ளஸ் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் என்ட்ரி போடுறதுக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பில் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட், கொட்டேஷன், ப்ரொஃபார்மா, இந்த மாதிரி ஒவ்வொரு நேம்லேயும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான மெனுஸ் தான் இதெல்லாம். இது நம்மளோட இன்வாய்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் பில்லுன்னு சொல்லுவாங்க, டேக்ஸ் பில்லு, இந்த மாதிரி போடுறதுக்காக உள்ள ஆப்ஷன். இது இப்போ நம்ம போட்ட ரிப்போர்ட்ஸ், எஸ்டிமேட், இன்வாய்ஸ், அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இது நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் ஆர்டருக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மெனு. சரிங்களா, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் இந்த மாஸ்டரில் ப்ராடக்ட் மெனு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பட்டாசு கடைகளுக்கு முக்கியமான ஒரு மாடல் கூட. ஏன்னா இதை இவங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ, என்ட்ரி போடுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோடு அப்படிங்கிறது, அதாவது அந்த ப்ராடக்டோட கோடு. நார்மலாக எல்லா பட்டாசு கடைகளுக்கும் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த சீரியல் கீயே அவங்க கோட் நம்பராக அவங்க மைண்டில் இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பட்டாசு நேம் சொல்லி அவங்க என்ட்ரி போடுறத விட அதிகபட்சமாக அந்த நம்பரே அவங்க மைண்டில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஃப்ளவர் பாட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்க சடான் எடுத்ததும் ஃப்ளவர் பாட்டில் 2 பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லை. சடான் அவங்க மைண்டில் இந்த 10ஆம் நம்பர் தான் ஃப்ளவர் பாட்டுங்கிற ஞாபகம் இருக்கும். ஸோ 10ல் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த ப்ராடக்ட் கோடுங்கிறது பட்டாசு கடைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அந்த கோடு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து ப்ராடக்டோட பேர், சரிங்களா. இதில் இப்போ டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தமிழில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம தமிழில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஎஸ்ங்கிறது ஹோல்சேல் ரேட்டு, இது ரீட்டைல் சேல்ஸ் ரேட்டு. நார்மலாக பட்டாசு கடைகளுக்கு உள்ள ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான் இது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டாசு கடைகளில் வெளியூர் பார்ட்டிகள், சரிங்களா, லோக்கல் பார்ட்டிகளுக்கு ஒரு மாதிரி ரேட் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். வெளியூர் பார்ட்டிகள் அப்படி இல்லை அப்படின்னா நார்த் சைடு நான் சொல்ல வர்றது
சரிங்களா. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடுத்ததாக தான் மைண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக வந்து நம்ம வந்து ரேட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். உதாரணம் இதில் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் போட்டிருக்கு. சிலர் வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் எனக்கு ரேட்டு ஏபிசிடி இந்த மாதிரி எனக்கு எத்தனை ரேட் கேட்டகரி வேணுமோ அத்தனை ரேட் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு, அந்த ரேட்டுங்கிறது ஒரு பாக்ஸுக்கா, ஒரு பாக்கெட்டுக்கா, இல்லை ஒரு பேக்குக்கா, ஒரு யூனிட்டுக்கா, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வைக்கலை. ஸோ நார்மலான பேக்கேஜ். ஏன்னா பட்டாசை வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். இன்கேஸ் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக நான் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம், ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. நீங்கள் எப்படி ஒரு ஸ்டாக் நோட்டில் எப்படி நீங்கள் லெஜர் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர்லேயே வந்து பக்காவாக உங்களுக்கு எப்படி ஹேண்ட்மேட் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களோ சேம் அசிட்டிஸ் அதே மாதிரி வந்து நீங்கள் சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ ஒரு என்ட்ரிஸு நம்ம ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியிருக்கிற அந்த ப்ராடக்டோட லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைன் நேம் இல்லைனா ஃபைன் ப்ராடக்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபேன்சி எடுக்கிறேன், இதை கிளிக் பண்ணவும் பாருங்கள் அதோட கோட் நம்பர் 138, ப்ராடக்ட் நேம் வந்து 7 ஸ்டெப் ஃபேன்சி, அதோட ஹோல்சேல் ரேட், ரீட்டைல் ரேட், அதோட ரேட்டு ஒரு பாக்ஸுக்கா, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஸ்டாக் டீட்டெயில் 0 தான் இருக்குது, சரிங்களா. ஏன்னா இதில் மெயின்டைன் பண்ணல. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் வந்து அந்த இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட் மாறும். உதாரணத்துக்கு கொஞ்சம் அந்த கெமிக்கலோட ரேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு ரேட்டு ஏறும் இறங்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஃபைன் ப்ராடக்ட் கோடு இல்லைனா நேம் வச்சு அதோட ரேட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ 300 அப்படின்னு இருக்குது, நான் எனக்கு ரீட்டைல் ரேட்டில் வந்து இந்த 800 வந்து நான் இப்போ வந்து 750 மாற்றுறேன். மாற்றிட்டு இந்த அப்டேட் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நான் இந்த 7 ஸ்டெப் ஃபேன்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணாலும் சரி பார்த்தீங்கன்னா 750 ஆயிடுச்சா. அவ்வளோதான். சேம் இதில் வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்குது. புதுசாக வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணாலும் நீங்கள் சேம் இதே மெத்தடில் கோட் நம்பர், ப்ராடக்ட் நேம், ஹோல்சேல், ரீட்டைல் ரேட்டு இந்த டீட்டெயில் அடிச்சுட்டு ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிடும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட டீட்டெயிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர், அட்ரஸ், பிளேஸ், மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி டீட்டெயில், எவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபைன் நேமில் நான் ஏதாவது ஒரு நேம் சுரேஷ்குமார்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடிங்கிறது ஜஸ்ட் ஒரு சீரியல் நம்பர், பேர், அட்ரஸ், பிளேஸ், பின்கோட சேர்ந்துருக்கு, மொபைல் நம்பர் 1 and 2 அண்ட் ஜிஎஸ்டி டீட்டெயில், சரிங்களா. இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம பில் போடும்போது கஸ்டமரை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா. ஓகே, இது மாஸ்டர் டீட்டெயில் பக்காவாக என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எஸ்டிமேட் எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நியூ, எடிட், டெலிட் அண்ட் டெலிட் ஆல் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நியூ அப்படிங்கிறது புதுசாக ஒரு எஸ்டிமேட் போடும்போது நமக்கு வர்றது. இதாங்க என்ட்ரி போடுற ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் லாஸ்ட் பில் நம்பர் அப்படிங்கிற செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிமேட்டோட கவுண்ட், நம்பர் ஆஃப் அந்த எஸ்டிமேட் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதில் தெரியும். இப்போ 7 பில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸுங்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பில் போடுறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ சூஸ் ப்ரைஸ் டைப் அப்படின்னு வருதா. ஏன்னா வந்து நான் வந்து 2 ரேட் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதில் எந்த ரேட்டுக்கு நான் வந்து இந்த பில்லை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்கிட்ட கேட்கணும். ஸோ அதனால் நீங்கள் பில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு பில் போடுறீங்களா, ரீட்டைல் ரேட்டா, ஸோ உங்கள் அடிஷ்னலாக ஒரு ஃபீல்டு கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேட் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எது வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் அந்த பார்ட்ஸ்மார்ட் அப்படின்னு அடித்ததும் ஆட்டோமேட்டிக்காக அது குவான்டிட்டிக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு குவான்டிட்டியை மட்டும் அடிச்சுட்டு என்ட்ரு அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஐட்டம் வந்து கீழே இறங்கிடும், சரிங்களா. இது நம்ம ப்ராடக்ட் நேம் வச்சு அடிக்கிற மாதிரி வச்சுருக்கு. இது கோட் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு 1ஆம் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இந்த லட்சுமி பேரட், சாரி நான் டிஃபால்ட்டாக இவங்க வந்து கோட் வச்சு மெயின்டைன் பண்ணலன்னு சொன்னதுனால நம்ம ப்ராடக்ட் நேம் வச்சு டைப் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கு. ஸோ 4 லட்சுமி பேரட் அப்படின்னு சொல்லி அடித்ததும் ஆட்டோமேட்டிக்காக அதோட கோடு மோக்கொண்டு எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல நான் குவான்டிட்டி அடிச்சிட்ருக்கேன்.
இப்போ அடுத்த இல்லை விஷயம் வந்து இப்போ 4-5 லட்சம் பேரட் நான் ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த ப்ரைஸ் பார்ப்பாங்க, பார்க்கும்போதே வந்து அடுத்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இந்த மாதிரி சேர்த்துருப்பாங்க. நான் மறுபடியும் வந்து ஒரு 3 பாக்கெட் நான் சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு ஏற்கனவே இருக்குது, ஸோ அப்போ இந்த ஐட்டத்தை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி வரும். ஸோ நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த 4-5 லட்சம் பாக்கெட் எனக்கு வந்து 2 + 3 5 ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இன்கேஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேட் பார்க்குறாங்க, பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக போன மாதிரி இருக்குது, எனக்கு அதில் வந்து ஒரு பாக்கெட் கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சேம் ஜஸ்ட் அதே ப்ரொசீஜரில் குவான்டிட்டியில் நீங்கள் -1 அப்படின்னு போட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா சேம் இதே மாதிரி கேட்கும். இப்போ பாருங்கள் 4-5 லட்சுமி 4ன்னு ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே வச்சுருக்குறாங்க. சடச்சடான்னு நீங்கள் அவங்க சொல்ல சொல்ல வேகமாக அடிக்கிற அளவுக்கு தான் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு இப்போ சக்கர் அப்படின்னு அடிக்கும்போது சிஹெச்னு அடிக்கும்போதே சக்கரம்பிக்கு இந்த மாதிரி டீட்டெயில் வருது எனக்கு. ஸோ 5, ஸோ சக்கரம் ஸ்பெஷல் 1, ஸோ ஃப்ளவர் பாட்ஸ் அசோகா 1. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 2 இன்ச்சு ஃபேன்சி 1, ஸோ வாலா ஐட்டம் நான் போடுறேன் 100 வாலா 2, ஒரு 200 வாலா 1. ஸோ இந்த மாதிரி சொல்ல சொல்ல வந்து நம்ம ஈஸியாக என்ட்ரி போடுற அளவுக்கு தான் சூப்பராக இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டோட கவுண்ட் வந்துட்டுருக்கு, இங்கே டோட்டலோட வேல்யூ வந்துட்டுருக்கு, ப்ராடக்டோட ஒட்டுமொத்த வேல்யூ. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் ஏதாவது தேவையில்லைன்னு நினச்சாலுமே பரவாயில்ல, இந்த கிரிட்டை தாண்டி போகும்போது நீங்கள் இந்த கோடை இங்கே சர்ச் பண்ணி நீங்கள் உதாரணத்துக்கு எனக்கு இந்த கிரிட்டில் வந்து இந்த இருக்குது ஃப்ளவர் பாட் அசேவா எனக்கு தேவையில்லை அப்படின்னா, ஒன்று எனக்கு இந்த கிரிட்டுக்குள்ளே தான் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஐட்டம் டெலிட் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இல்லை கிரிட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 12 அப்படின்னுச்சுன்னா அந்த ஐட்டம் ஃபோக்கஸ் இங்கே ஆகிடும். இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஐட்டம் டெலிட் பண்ணும்போது இந்த ஐட்டம்ஸ் இங்கே மாறிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கஸ்டமர் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்து தான் ஆர்டர் அடுத்து ஃபர்தராக எடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு 50% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் காலத்தில் 15 கொடுத்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து 1372 50% டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் எவ்வளோ காமிச்சிடும். ஸோ கஸ்டமருக்கு நம்ம வந்து சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணி அந்த பில்லை அவங்க பார்த்துட்டு தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எடிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்து அவங்களோட அந்த தேவைகளை வந்து நிறைவேற்ற முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து 60% மாற்றினாலும் இமீடியட்டாக எனக்கு வந்து 60% டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது சைடில் வந்தது. ஸோ பேலன்ஸ் அவங்களோட டோட்டல் பில் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ பேக்கிங் நம்ம நார்மலாக ஒரு 3% இந்த மாதிரி இருக்கும். அது தேவையில்லைனாலும் நீங்கள் வந்து பர்சன்டேஜில் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, சில 1.5% மெயின்டைன் பண்ணுவாங்க, 3%. ஸோ அந்த வேல்யூ இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். டேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 18%, பட்டாசுக்கு வந்து 18%. ஸோ அந்த 18% கொடுக்கலாம். நார்மலாக எஸ்டிமேட்டுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே ஒரு ஏன்னா பட்டாசை பொறுத்தவரை சீசன் டயத்தில் பயங்கர க்ரௌடாக இருக்கும். அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பில் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஸோ இங்கே கஸ்டமர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அந்த டயத்தில் கஸ்டமரோட பேர் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்டிமேட்டில் கொடுக்க போகிறதில்ல. அதனால் வந்து அவங்க பேர் ஆல்ரெடி இருக்கிற பேர் தான். இப்போ நான் வந்து நேம் கொடுக்குறேன், அவங்க பேர், கான்டாக்ட் டீட்டெயில் இது மட்டும் கொடுத்து சேவ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ இந்த பில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் ஒரு இது போட்டாச்சு. ஸோ இதான் வந்து நம்ம எஸ்டிமேட் போடுற பில், அந்த போடுற விதம். நெக்ஸ்ட் வந்து எடிட் ஆப்ஷன். இது நம்ம ஒரு பில் போட்டதுக்கப்புறம் அந்த பில்லில் ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாங்க, டிஸ்கவுண்ட் நம்மளே மாற்றணும்னு நினைக்கிறோம், புதுசாக ஐட்டம் ஆட் பண்ணுறோன்னா அதுக்கு ஆப்ஷன் இதான். எடிட்டில் போய்ட்டு இந்த சர்ச் ஆர்டரில் போய்ட்டு அந்த பில் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து ரீகால்குலேட் ஆகலை, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பில்
நமக்கு எடுத்து கொண்டு வந்துடும். இந்த இடத்துல நம்ம மறுபடியும் வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறது சரிங்களா. சேம் நான் ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். சரிங்களா, அடுத்த ஐட்டம் சேர்த்துருக்கேன். ஸோ இங்கே மறுபடியும் இந்த டிஸ்கவுண்டில் வச்சு நீங்கள் ரீகால்குலேட் பண்ணும்போது அகெயின் அவ்வளோ. இப்போ இந்த கீழே உள்ள இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பில் போடும்போதே நமக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகுது அப்படிங்கிற விவரங்கள் தெரியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பில்லை நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் பார்சல் போட்டதுக்கப்புறம் இவங்க பில்லில் வந்து இந்த டீட்டெயிலை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிங்கன்னா இன் ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் இயரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கூட பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் பில்லில் இந்த பார்ட்டிக்கு நம்ம எந்த டிரான்ஸ்போர்ட்டில் போட்டிருக்கோம், அந்த எல்லா டீட்டெயில், எத்தனை குவான்டிட்டி, பண்டல் குவான்டிட்டி, இந்த விஷயங்கள் ஃபுல்லாமே வந்து நம்ம என்ட்ரி போட்டு வச்சோன்னா நெக்ஸ்ட் இயரில் ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயிலும் வச்சுருக்குறாங்க சரிங்களா. ஓகே, இப்போ இதில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எவ்வளோ கொடுத்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக இப்போ ஒரிஜினல், டூப்ளிகேட், டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி நம்பர் ஆஃப் காப்பீஸ் மோர் தென் 2 போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா காப்பீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சேவ் பில் கொடுக்கும்போது பில் சேவ் மட்டும் ஆகும். இந்த பிரிண்ட் பில் கொடுக்கும்போது பில்லு சேவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டரில் பிரிண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டெலிட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பில்லை வந்து டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு விரும்பினோம்னா சேம் அந்த ஆட் நம்பர் லிஸ்ட்டு பில் டெலிட் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இந்த பில் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இது டெலிட் ஆல் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் நம்ம பட்டாசு கடைகளுக்காக ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் எஸ்டிமேட் நிறைய போகுது அப்படின்னா நம்ம விரும்பினா ஒரு 10லேருந்து 20 பில்ஸை ஒட்டுமொத்தமாக டெலிட் பண்ணணும், என்னால் ஒவ்வொரு பில் நம்பரையாக போயிட்டு என்ட்ரு பண்ணி டெலிட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமாக ஃப்ரம் நம்பர் டு நம்பர் கொடுத்துட்டு டெலிட் ஆல்னு கொடுக்கும்போது அந்த பிட்வீன் அந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா எஸ்டிமேட்டும் டெலிட் ஆகிடும் சரிங்களா. ரொம்ப ஈஸியாக ஒரு ஆப்ஷன் இல்லையா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இன்வாய்ஸ், இப்போ நீங்கள் எஸ்டிமேட் எப்படி பார்த்தீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகபட்சம் நம்ம பட்டாசு கடையில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டல் தான். ஸோ அது வந்து அசார்டட் கிராக்கர்ஸ் இல்லைனா கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிற மெத்தடில் தான் வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து ரேட்டு உதாரணத்துக்கு ஒரு 4 கேஸ் போதும் அப்படின்னா ரேட்டை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு 4 குவான்டிட்டி அப்படிங்கும்போது 6000. சேம் பார்ட்டியோட டீட்டெயில், எடுத்துக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த ஜிஎஸ்டி டீட்டெயில் இருந்துச்சுன்னா நல்லது. இது டிஸ்கவுண்ட் இல்லாமல் பேக்கிங் டேக்ஸ் இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ என்னோடய இன்வாய்ஸ் அனுப்பிச்சு சரிங்களா. சேம் அங்கே நீங்கள் பார்த்த மாதிரியே எடிட் ஆப்ஷன், டெலிட் ஆப்ஷன் இங்கேயே இருக்குது. இந்த பில்லெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம எப்போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரிண்ட் பிரிண்ட் எடுத்துக்கலாம். மறுபடியும் இதை வந்து பிரிண்ட் எடுத்து பார்க்க முடியும். கஸ்டமருக்கு வந்து வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியும், மெயில் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் ரீப்ரிண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, இல்லை எஸ்டிமேட் அண்ட் இன்வாய்ஸ் 2 இது இருக்குது. ஸோ நம்ம எஸ்டிமேட் ரீப்ரிண்ட் எடுக்க போகிறோமா, இன்வாய்ஸ் ரீப்ரிண்ட் எடுக்க போகிறோமா அந்த விஷயம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட அந்த 8 அப்படிங்கிற எஸ்டிமேட் நம்பர் இதை நான் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன்னா இதுதான் பில் ஃபார்மேட். ஸோ அந்த பில் ஃபார்மேட் மோக்கொண்டு எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். எதுவுமே இங்கே வந்து டிஃபால்ட்ஸ் ரெடிமேட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மேட் காமிச்சாலே எங்களுக்கு டிட்டோ இதே மாதிரி வேணும்னா பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி விரும்பின லோகோஸ், விரும்பின ஃபாண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். டிட்டோ நீங்கள் எப்படி வேணுமோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் உங்கள் ரிப்போர்ட் ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து மேலே கம்பெனி டீட்டெயில்ஸ், எஸ்டிமேட், உங்களோட பில் நம்பர், டேட்டு, பட்டாசுக்கான HSN கோட், இங்கே பார்ட்டியோட டீட்டெயில்ஸ்,
இது நம்மளோட மெயின் கண்டென்ட். சீரியல் நம்பர், பட்டாசோட கோடு, ஐட்டம் நேம், குவான்டிட்டி, ரேட், பெர் அண்ட் அமௌண்ட்டு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் நேம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரைட் எலிமெண்ட்டில் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பட்டாசு கடைகளுக்கு வந்து நிறைய ரஷ்ஷான நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐட்டம் பக்கத்தில் வச்சு இந்த குவான்டிட்டியும் அதையும் வந்து டிக் பண்ணிட்டே வருவாங்க. இது நார்மலான ஒரு விஷயம். ஸோ அது இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஐட்டத்துக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக அதை கூட பிளான் பண்ணி ரைட் அலைன்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஐட்டம் பக்கத்துலேயே குவான்டிட்டி வர்றதுனால நம்மளால் ஈஸியாக செக் பண்ணி கொஞ்சம் இன்னும் நம்மளோட அந்த செக்கிங் ப்ராசஸ் இன்னும் வேகமாகவே இருக்கும். அதுக்காக சரிங்களா? சூப்பரான விஷயங்களா? அவ்வளோதான். கீழே பேசிக் வேல்யூ, டிஸ்கவுண்ட், பேக்கிங் அண்ட் டேக்ஸ் 0. ஸோ இங்கே நம்ம விரும்பினா நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துடலாம். சரிங்களா? அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கூட இங்கே சைடில் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இதில் நம்ம ஒரு பேங்க் மட்டும் இல்லை 2-3 பேங்க்கில் கூட நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேம். இப்போ நான் அந்த பேங்க்கோட டீட்டெயில் எனக்கு உட்காரணும்னு நினச்சேன்னா ஐசிஐசி செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நேம், பிரான்ச், எஃப்எஸ் எல்லாமே கிடைக்குது. இங்கே இருந்த மணிக்கு நம்ம வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுத்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதில் எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் நம்மளோட லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட், எக்ஸல் ஃபார்மேட், வேர்டு, டாக்குமெண்ட், இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்னாலும் சரி கொடுத்துட்டு காரணத்துக்கு எஸ்டிமேட் 8 சேவ் பண்ணுறேன். இங்கே ரோலிங் ஆகி எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டட்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது டெஸ்க்டாப்பில் நான் லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பிடிஎஃபாக எனக்கு கிடச்சிருச்சு. இதை நான் வந்து என்னோடய பார்ட்டிக்கு வாட்ஸ்அப் ஆர் மெயில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ். இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட இன்வாய்ஸ் வந்து ஐ திங்க் 5 ரைட். ஸோ பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது இங்கே இன்வாய்ஸ்ன்னு கூட வரும். பாருங்கள், அசரர் கிராக்கர்ஸ், அசரர் கார்ட்டூன்ஸ் 4 குவான்டிட்டி, ஒரு கேஸ் 1500, 6000. ஸோ இதில் எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமான கடைகள் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு 20 lakhs லிமிட் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்துடுது. ஸோ அப்போ அந்த 20 lakhs லிமிட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எவ்வளோ வேல்யூஸ்க்கு இது வரைக்கும் வந்து பில் போட்டிருக்கோம், இன்வாய்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வந்து இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு செக் போஸ்ட்டில் இருக்கும்போது கேட்டாலும் அந்த டீட்டெயிலையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதோட ஒரு சின்ன கால்குலேஷன் ப்ராசஸ் இந்த சைடில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பில் போயிருக்கு, அதோட வேல்யூ, இப்போ இந்த கரண்ட் பில்லு, ஒட்டுமொத்தமாக நான் வந்து இவ்வளோ லிமிட்டில் தான் இன்னும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டீட்டெயில்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியடில் நான் போட்ட ஒட்டுமொத்த சேல்ஸ் எஸ்டிமேட் ஆர் இன்வாய்ஸ் டீட்டெயில் எனக்கு வரணும் அப்படின்னா என்னால் பார்க்க முடியும். பில் நம்பர், கஸ்டமர், எவ்வளோ அமௌண்ட்டு. சரிங்களா? சேம் அதே இது இன்வாய்ஸுக்கு பாருங்கள். சரியா? ஓகே. ஸ்டாக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணல. இந்த கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லா கடையிலையும் வந்து ஸ்டாண்டர்ட் கிஃப்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு 15 ஐட்டம், 18 ஐட்டம், 20 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸு, 25, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். அது பிரச்சனை இல்லை, அதை நம்ம நார்மலாக எஸ்டிமேட் ஆர் இன்வாய்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டு பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த 25 ஐட்டம் பாக்ஸில் நான் கொடுக்குற லிஸ்ட்டு படி எனக்கு வந்து இந்த பாக்ஸை ரெடி பண்ணுங்க அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் பாக்ஸுங்கிற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன ஐட்டம் வரணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மொத்தம் ஒரு
ஒரு 18 ஐட்டம் பாக்ஸு. அவ்வளோதான், இதான் என்னோடய ஆர்டரு. இங்கே வந்து சேம் கஸ்டமரோட டீட்டெயில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு பாக்ஸோட ரேட்டு எவ்வளோ, உதாரணத்துக்கு ஒரு 250 என்னோடய பாக்ஸோட ரேட் அப்படின்னா எவ்வளோ ஆர்டர்ஸ், ஒரு 500 பாக்ஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் இப்போ அட்வான்ஸ் ஒரு 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் கொடுத்துட்டு ஏதாவது நரேஷன் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2ஆம் நம்பர் பாக்ஸ் ஆர்டரு. ஸோ இதான் வந்து அந்த ஆர்டர் டீட்டெயில். அந்த gift பாக்ஸில் நான் ஆட் பண்ண ஐட்டம்ஸ் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து 500 பாக்ஸ் 250 டோட்டலாக 1,25,000 அட்வான்ஸ் பெய்டு. கஸ்டமர் காப்பி ஒன்று நமக்கு ஒன்று கொடுத்துக்கலாம். இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம gift பாக்ஸில் அந்த ப்ரைஸ் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பாக்ஸுக்கு மேலே வந்து எல்லா ஐட்டம் வச்சு ஒரு லிஸ்ட் இருக்கும். இது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்நேரத்தில் வந்து ஒரு மறுபடியும் ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக வெளியில் போய் நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாங்கிறக்காண்டி இந்த மாதிரி நம்ம எத்தனை ஐட்டம் இதில் ஒரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரு 40 ஐட்டம் லோட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 40 ஐட்டம் பாக்ஸ் வரைக்கும் இதில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா பிரிண்ட் அவுட் ஸ்மால் அந்த மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணி நம்ம வந்து ஒரே பேஜில் பிரிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த gift பாக்ஸுக்கான ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. எல்லா ஆப்ஷன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து பட்டாசு கடைக்கான ஒரு மாடல் தான். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருக்குறாங்க. ஓகேவா? இது சேம் இப்போ நீங்கள் பார்த்த அதே செட்டப் தான் இதிலே இருக்கும். நான் இன்னொரு லாகின்ல போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டிமேட் மனுவே வந்து ஹிடன் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இந்த ஷிபா ட்ரேடர்ஸுங்கிற கம்பெனிக்குள்ளே நான் வந்து ஒன்லி இன்வாய்ஸ் மட்டும்தான் போடுவேன். நான் எஸ்டிமேட்டை மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஸோ அப்படிங்கும்போது வந்து இந்த மெனுவே வந்து டிசேபிள் பண்ணி விட்ருக்காங்க. ஓகேவா? மற்றபடி அசிட்டிஸ் நீங்கள் எந்த கம்பெனிக்குள்ளே போனாலும் சேம் ப்ரொசீஜர் தான். இல்லை இதுவும் எனக்கு வந்து இந்த கம்பெனியில் போகும்போது எனக்கு என்ட்ரிஸ் இந்த மாதிரி வேணும், இந்த கம்பெனியில் போகும்போது எனக்கு என்ட்ரிஸ் இந்த வேறு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க நம்ம SS Info Solutions. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சிவகாசி பிஸ்னஸ்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி நண்பா.